மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் பெரிய வியந்து பார்த்த என்னோட பள்ளியோட இயக்குநர்களும் எஸ்பி சாரும் இருக்கும்போது எனக்கு பேச கொஞ்சம் படபடப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் HM ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசினா தான் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு 2 வார்த்தை ஒன்றால் முடிஞ்சதை பேசு அப்படின்னு சொன்னதுனால நான் சரி கண்டிப்பாக வரணும். எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு வெட்டிங் டே, அதையும் மீறி என்னோடய ஒய்ஃப் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு தான் போகிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. என் ஒய்ஃப்க்கு தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. நான் MBBS வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். 2013 நம்ம ஸ்கூலை விட்டு வெளியே போனேன். நான் வந்து ஒரு எப்படின்னா 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்த பையன். 487 மார்க் எடுத்தேன். என்னை வந்து எந்த செலவுமே இல்லாமல் அந்த நான் போட்டிருந்த யூனிஃபார்ம் மட்டும்தான் எனக்கு செலவு. அதை தாண்டி நான் எந்த செலவும் எனக்கு பண்ணலை இந்த குறிஞ்சி ஸ்கூலில். அதுக்கு பள்ளியோட இயக்குநர்கள் எல்லாருக்கும், பள்ளியோட ஆசிரியர்களுக்கும், இந்த பள்ளிக்கும் எல்லாருக்கும் என்னோட தாழ்வான நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் என்றைக்கும் இந்த பள்ளிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் கோயம்புத்தூரில் இருந்தேன், சொந்த ஊர் புதுக்கோட்டை. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் டேயும் தாண்டி இன்றைக்கி வர்றதுக்கு காரணம் என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சூழல்லேருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஏதாவது ஒரு நல்லது நடந்துடும் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு படித்தா கண்டிப்பாக எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு எனக்கு புரிய வச்ச ஒரு பள்ளி. 11வது படிக்கும்போது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். பட் எனக்கு அதை எப்படி படிக்கணும்னு தெரியல. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு மாதிரி மார்க் எடுத்தேன். சில நேரம் நல்ல மார்க் எடுத்தேன், சில நேரம் ரொம்ப லோவாக 100க்கும் கீழே, 200னா 100க்கும் கீழே அந்த மாதிரி வாங்குறதெல்லாம் இருந்தேன். என்னை வந்து ஸ்பெஷல் கவனிப்பாக என்னோட வகுப்பாசிரியர் டாக்டர் ஆர் நாகேஸ்வரன் சார், MNS நல்லுசாமி சார், அண்ட் B கணபதி சார், அண்ட் சேகர் சார் கெமிஸ்ட்ரி சார், இவங்க எல்லாருமே என்னை வந்து சிறப்பு கவனிப்பு எடுத்துக்கிட்டு, கஷ்டப்படுற பையன் நீ நல்லா வரணும், அம்மா அப்பா வந்து ஒரு மஞ்சள் பையை தூக்கிட்டு வர்றாங்க, சிரமப்படுறாங்க, நீ நல்லா வந்தால் தான் உன்னோட குடும்பமும் நல்லா வரும், உன்னோட சந்ததியும் நல்லா வரும், ஊரும் நல்லா வரும்னு ஒவ்வொரு தடவையும் என்னை பார்த்து சொல்லுவாங்க. அவங்க கொடுத்த அவங்களோட ஊக்குவிப்பு தான் என்னோட வெற்றிக்கு காரணம். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த 4 சாருக்கும் நான் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வேறு யாரையும் விடுபட்டிருந்தாலும் எனக்கு சாரி. மற்ற எல்லா ஆசிரியர்களும் இங்கே ஒவ்வொரு மாணவர்களோட வெற்றிக்கு பின்னாடியும் ஆசிரியர்களோட முழுக்க அர்ப்பணிப்பு இருக்குது. அவங்க நினச்சா மட்டும்தான் ஒரு மாணவனோட வாழ்க்கை மாறும். இன்னைக்கு வரைக்கும் கல்விக்கு எடுத்துக்காட்டால் நாமக்கல் மாவட்டம் இருக்குது. அந்த நாமக்கல்லில் பெஸ்ட்டு ஸ்கூலாக குறிஞ்சி ஸ்கூல் இருந்துகிட்ருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்குறதுல குறிஞ்சி பள்ளி வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஸ்கூலாக எல்லா ஸ்கூலுக்குமே இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்போனாலும் இந்த ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேப்பரில் வந்துச்சுன்னா என் ஸ்கூல் நான் ரொம்ப சொல்லி சந்தோஷப்படுவேன். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1-2 வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன நல்லது நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, நம்ம என்னென்ன நம்ம எல்லாம் அதெல்லாம் புக்கில் வார்த்தைகளாக தான் படிச்சிருக்கோம். பட் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது இருக்குது. நம்ம தோனி எடுத்துக்கிட்டாலும் ஒரு சின்ன குக்கிராமத்துலேருந்து வந்தவர் அவர். அப்புறம் இப்போ வேற நடிகர்கள் நிறைய பேர் சின்ன விஷயங்கள்லேருந்து வந்து இப்போ விஜய் சேதுபதி, இவங்க எல்லாருமே சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய குறிக்கோளை செட் பண்ணி நம்ம கண்டிப்பாக சாதிக்கணும். இறையன்பு சாரு அவங்க இப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே சின்ன புள்ளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோலை செட் பண்ணி அதை நோக்கி உழைக்கணும், நம்ம சாதிக்கணும், நம்ம ஜெயிக்கணும்னு. அதை என்ன தோல்வி வந்தாலும், இன்னைக்கு தோல்வி இருக்குன்னு நம்ம நினச்சி கவலைப்பட்டோம்னா நாளைக்கு நடக்க போகிற வெற்றியை, நாளைக்கு நடக்க போகிற ஒரு நல்ல விஷயத்த சுவைக்க முடியாமையே போயிடும். அதனால் என்னைக்கும் அந்த மனம் தளர்றத மட்டும் விட்டுருங்க. இன்னைக்கு நல்லது கெட்டது நடக்குதா, நாளைக்கு நல்லது நடக்கும்னு நினச்சிக்குவோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட போகணும். பயம் இருக்க தான் செய்யும், பல நேரங்களில் கவலை வரதான் செய்யும். என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கே, நம்ம பாதி தானே படிச்சிருக்கோம், என்ன மிச்சம் இருக்கேன்னு எல்லா கவலையும் வரதான் செய்யும். எல்லா கவலையும் தூக்கி போட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலையை சிறப்பாக பண்ணுவோங்கிற விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு படிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியும். அது இல்லாமல் ஒரே ஒரு துறையை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் இந்த துறையை தான் படிப்பேன்னு ரொம்ப கம்பல் பண்ணி அதுவே இதாக இருக்காதீங்க. உங்களோட திறமை எதுன்னு கண்டுபிடிச்சு
பெற்றோரும் தான் சொல்கிறேன். பெற்றோரும் வந்து பிள்ளைய வந்து இல்லை நான் டாக்டராக தான் ஆக்குவேன், இன்ஜினியராக தான் ஆக்குவேன்னு அவங்க ரொம்ப கம்பல் பண்ணாமல் பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி படிக்க வைக்கிறது தான் நல்லது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பள்ளி நிர்வாகத்துக்கும் பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் என்னோட ஆசிரியர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.